கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாளிலே தேவன் நம்மோடு கூட பேச முடிக்கப்பமா. பரிசுத்த ஆவியானவரே எங்களோடு பேசுங்க ராஜா, இயேசுவின் நாமத்தின் பிதாவே. எடுத்து வாசிப்போம். ஓசியா ஸ்தோத்திரம் 12ஆம் அதிகாரம் அதுல 6ஆம் வசனம் கூட வாசிப்போம். இப்போதும் நீ உன் தேவனிடத்திலே திரும்பு, தயவையும் நியாயத்தையும் கைக்கொண்டு இடைவிடாமல் உன் தேவனை நம்பிக்கொண்டிரு. என்ன பண்ணுங்க? இடவிடாதீங்க. தேவனை நம்புறதுக்கு சோத்திரம். வேற எதுக்கு இடம் கொடுக்காதீங்க. சோத்திரம். கவலைக்கும் பிரச்சனைக்கும் போராட்டத்துக்கும் தேவையில்ல இடம். உங்க தேவனாகிய கர்த்தரை நீங்க நம்பிக்கொண்டிருங்க. சோத்திரம். உள்ள தூக்கி போடும்போது செய்யும்ல, நீ ஆராதிக்கிற தேவன் என்னை விடுவிச்சாலும் விடுவிக்காம போனாலும் நீ வைக்க நான் செய்ய மாட்டேன். என் தேவனை கர்த்தரை நம்பி இருப்பேன்னு சொல்லி சாத்ராக் மேஷாக் 3 வைராக்கியமா நம்பி கொண்டிருந்தாங்க. இடைவிடாம நம்பி கொண்டிருந்தாங்க. எல்லாருமே 3 பேர் எல்லாருமே என்ன பண்ணாங்க? அவன் சொல்றதுக்கு சமரசம் பண்ணாங்க. ஆனா அந்த 3 பேர் சமரசத்துக்கு என்ன பண்ணல? என் தேவனை கர்த்தர் ஒருவர் தான். அவர் எனக்காக ரட்சி இந்த பூமிக்கு வந்தார், மரித்தார், அடக்கம் உயிரோடு இருந்த இந்த உயிரோடு கூட இருக்கிற அவரை நம்பி இருக்கிறேன். எனக்கு அவர் நியாயம் செய்வார், நீதி செய்வார், நித்தியமானவர், நித்திய கண்மலையானவர். இந்த இடத்துல எழுதப்பட்டிருக்கிறது. சோத்திரம். தேவனிடத்துல நீ அங்கேங்க திரும்பி பார்க்காதீங்க. தேவனை தேவாதி தேவனை பக்கம் திரும்புங்க. கர்த்தருடைய வார்த்தை பக்கம் திரும்புங்க. ஜெபத்துக்கு திரும்புங்க. வேத வாசிப்புக்கு திரும்புங்க. கர்த்தருடைய சமூகத்துக்கு திரும்புங்க. வேற எங்கெங்க திரும்பி பார்த்து உங்க மனசை அலபாய விடாதீங்க. வேற எங்கெங்க திரும்பி உங்க மனசை காயப்படுத்த விடாதீங்க. அவங்க பண்ணிட்டாங்களா, இப்படி பண்ணிட்டாங்கன்னு சொல்லி திரும்பாதீங்க. தேவ சமூகத்துக்கு திரும்புங்க. தேவனாகி கர்த்தரை நோக்கி பாருங்க. அவர் ஆபத்துக்கு என்ன நோக்கு, நான் உன்னை விடுவிப்பேன் என்று சொன்ன கர்த்தர், அவரிடத்துல திரும்புங்க. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த இடத்துல எழுதப்பட்டிருக்கிறது, தயவையும் நியாயத்தையும் கைகொண்டு. நியாயத்தை கை கொள்ளுங்க. சோத்திரம். இன்னைக்கு அவன் சில பேர் அநியாயத்தை கை கொள்வான், அக்கிரமத்தை கை கொள்ள. நீங்க நியாயத்தின் நீதியும் கை கொள்ளுங்க. நம் தேவனாய கர்த்தரை இடைவிடாமல் ஜெபம் பண்ணுன்னு போட்டிருக்கு. நீங்க இடைவிடாமல் நம்பிக்கொண்டிருந்து போட்டிருக்கு. சோத்திரம். கர்த்தரை நீ நம்பும் பொழுது அவர் கைவிடவே மாட்டான். எந்தன்றைக்கும் கைவிட மாட்டான். மனுஷன் கைவிட மாட்டான். மனுஷன் கைவிடுவான். ஆனா ஆண்டவர் என்ன பண்ண மாட்டாரு? கைவிடவே மாட்டார். அவர் கைவிட தெரியாத தேவன். அவர் உன்னை விட்டு விலகணும். அவர் கைவிடவே மாட்டார். இடைவிடாமல் தேவனாக நம்பிக்கொண்டிரு. நம்பிக்கொண்டிரு. உன் நம்பிக்கை வீண் போக எது மேல? கர்த்தருடைய வார்த்தை மேல, கர்த்தருடைய பிரசனத்தின் மேல. என் ஆண்டவரை அழைச்சவர் என்னை நடத்தி செல்வார், அவர் என்னை விடுவிப்பார், நான் அவரை நம்பி இருக்கிறேன்னு சொன்னவங்க எத்தனையோ 7 மடங்கான தீச்சோலையை தூக்கி போட்டாங்க. பயப்படல. கர்த்தர் அதுல இருந்து ஒரு முடிவிட கருகாம அவங்களை பத்திரமா கொண்டு வந்து சேர்த்தார். உங்களையும் தேவன் வாழ வைப்பார். எப்படிப்பட்ட தீச்சூளையில, எப்படிப்பட்ட நெருக்கத்துல போல கிடந்தாலும் கர்த்தர் உங்களை மீட்டெடுக்கிறவர். அவரை நீங்க நம்பிக்கொண்டிருங்க. எப்பேற்பட்ட வியாதியா இருந்தாலும் கர்த்தர் அதுல இருந்து மீட்டெடுக்க வல்லமையுள்ள தேவன். அது சுகரா இருக்கலாம், பிரஷரா இருக்கலாம், எந்த வியாதியமா இருக்கலாம். கர்த்தர் சுகர்ல இருந்து, பிரஷர்ல இருந்து, எந்த வியாதி இருந்து உங்களுக்கு விடுதலை கொடுக்க வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை நம்பிக்கொண்டிருங்க. உங்க வாழ்க்கையில வெளிச்சம் உதிக்கும். சோமனுமா பரிசுத்தம் கிருபை நிறைந்த தகப்பனே, நம்முடைய பிள்ளையோட வாழ்க்கையில ஒரு அற்புதம் நடக்கட்டும். இயேசுவின் நாமத்தின் ஜெபிக்க நல்ல பிதாவே, ஆமென். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.